தமிழ்நாடு தலைக்குறியாது, டெல்லிக்கு ஒருபோதும் நாம் அடிபணிய மாட்டோம் என்பதை எடுத்துரைக்கின்ற கூட்டம் தான் இந்த கூட்டம். உங்களால் வெற்றி பெற செய்யப்பட்ட என்னை போக்குவரத்துறைக்கு அமைச்சராக்கி நம்முடைய குலத்திலே ஒரு போக்குவரத்து பணிமுறை அமைப்பதற்கு வாய்ப்பளித்தார்கள். மின்துறை அமைச்சராக இந்த பொறுப்பை அளித்த காரணத்தினால் செந்துறை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த 110 கிலோவாட் மின் நிலையம் அமைப்பதற்கான வாய்ப்பு கிடைத்து அதற்கான பணிகள் துவக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் லியோனி அவர்கள் பேச்சை கேட்பதற்கு உங்களை போல நானும் அவரோடு காத்திருக்கிறேன். போக்குவரத்து துறையின் பொற்காலத்தை உருவாக்கிய நமது போக்குவரத்து துறை அமைச்சர் பெண்கள் இலவசமாக விடியல் பயணத்தை மேற்கொள்ள செய்து போக்குவரத்து கழகத்தின் பஸ்கள் எல்லாம் எலக்ட்ரிக் பஸ்களாக மாறி ஏதோ வெளிநாட்டு போக்குவரத்து கழகத்தை போல் மிக சிறப்பாக வழிநடத்தி இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கிய நம் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் என் அருமை தம்பி சா. சிவசங்கர் அவர்கள் மீண்டும் இதே குன்னம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கா. சிவசங்கர் என்னும் நான் அமைச்சராக பொறுப்பேற்கிறேன் என்று பொறுப்பேற்கின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை இந்த நேரத்தில் சொல்லி 2026 மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்கும் வரை நானும் என் தம்பி சிவசங்கர் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து தொண்டர்களும் ஓய மாட்டோம்.